ஸ்ட்ரக்சரல் ரெவென்யூ டெபிசிட் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட். நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதற்கு ஒப்பான எந்த வெளிப்புற அதிர்ச்சியும் காரணமாக இல்லை. இதன் பொருள் மிகவும் தெளிவானது. நம் சொத்துக்கள் உருவாவதற்காக அல்ல, அன்றாட நிர்வாக செலவுகளை சமாளிப்பதற்காகவே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தற்காலிக பிரச்சனை அல்ல. 2013-14 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாகும். மேலும் இங்கு ஒரு நம்பகத்தன்மை சிக்கலும் உள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை முழுமையாக நீக்குவதற்கான காலக்கெடுவை முந்தைய ஆட்சிகள் நிதி பொறுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து 8 முறை தள்ளிப்படப்பட்டுள்ளன. 2009, 2011, 2012, 2017, 2020, 2022, 2024, 2026, இப்போது 2027 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் போகும் நிலை உள்ளது. இதற்கிடையில் குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணிக்கின்றன. இந்த குறிப்பீட்டில் தமிழ்நாடு அவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. ஒரு உதாரணம், வீடு வாங்குவதற்காக கடன் எடுத்தால் இறுதியில் உங்களிடம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான கடன் எடுத்தால் இறுதியில் எஞ்சுவது கடன் மட்டுமே. மேலும் வங்கியிடம் கடனை திருப்பி செலுத்தும் தேதியை 8 முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதியை மீறினால் நம்பிக்கை எவ்வாறு இழக்கப்படுகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுவே. Slide 8. Own tax effort at historic low, a policy failure. ஸோ அந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒரு காலத்தில் வருவாய் திரட்டலில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருந்தது தமிழ்நாடு. 2006-7 ஆண்டில் நமது சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிபின் 8.94 என்ற உச்ச நிலையை எட்டியது. ஆனால் இன்று அது வெறும் 5.45% குறைந்துள்ளது. இது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. நமது சொந்த உச்ச நிலையை அடிப்படையை கொண்டு கணக்கிட்டால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.23 லட்சம் கோடி வருவாயை நாம் இழந்து வருகிறோம். இது மாநிலத்தின் மொத்த நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% அளவுக்கு சமமான தொகையாகும். இங்கு ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் இந்த விகிதம் தற்காலிகமாக 6.33% மற்றும் 6.22% உயர்ந்தது. ஆனால் இது உண்மையான நிர்வாக சீர்திருத்தங்களின் விளைவு அல்ல. கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2. முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3. மதுபான வருவாய் எக்ஸைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4. சுரங்கத்துறை மைனிங், பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி
இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், 4 ஓட்டைகள் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை போல அதில் மேலும் தண்ணீர் ஊற்றுவது, அதாவது புதிய வரிகள் விதிப்பது தீர்வு ஆகாது. முதலில் அந்த 4 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். We move on to the next slide, slide 9. Revenue receipts and central transfer. தமிழ்நாடு 2 முக்கிய வழிகளின் மூலம் மத்திய அரசை சார்ந்துள்ளது. முதலாவது, மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு. 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்துள்ளது. மேலும் ரூபாய் 56,819 கோடி அளவிலான நமது பங்கின் வளர்ச்சி ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் வரி பகிர்வு ஃபார்முலா, வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு போன்ற காரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகும். இவற்றின் மீது மாநிலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம், டிவைசபிள் பூல், தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. இரண்டாவது, உதவித்தொகைகள், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட். ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் திட்டம் 2022 ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பின் இந்த உதவித்தொகைகள் கணிசமாக குறைந்துவிட்டன. உண்மையில் இந்த இழப்பீடு காலம் மாநிலங்கள் தங்களது வரி வசூல் அமைப்பை மேம்படுத்திக் கொள்ள 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு காலமாக இருந்தது. ஆனால் நம் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தும் கூறிய பிறகும் ஒரு உதாரணம், ஒரு கூட்டு குடும்பத்தில் பொது குடும்ப நிதியில் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலும் முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசு இப்போது நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதே குடும்பத்தில் தங்களது சொந்த வியாபாரத்தை திறம்பட நடத்திய சகோதரர்கள் இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மை. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.